போரின் இறுதி நாட்களை நினைவு கூர்ந்த சரத் பொன்சேகா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தப்பிச் செல்ல அனுமதிக்கும் நோக்கிலேயே ராஜபக்ச போரின் இறுதி கால பகுதியில் அல்லது இறுதி நாட்களில் ஒரு போர் நிறுத்தம் அறிவித்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்பத்தோடு போரின் இறுதி நாட்களில் அவர் ஏன் போர் நிறுத்தத்தை உத்தரவிட்டார் என்பதை மஹிந்த ராஜபக்ச இப்போது தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வாறான ஒரு போர் நிறுத்தத்துக்கான சூழ்நிலை சர்வதேச ரீதியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் சரத் பொன்சேகாவும் போரை நடத்தவில்லை, மஹிந்த ராஜபக்சவும் போரை நடத்தவில்லை. இந்தியாவின் உந்துதலில் அல்லது இந்தியாவின் மேற்பார்வையில் போரை நடத்தியவர் அன்றைய காலப்பகுதியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் பின்னிட்ட நாட்களில் ஜனாதிபதியாகவும் இருந்த கோட்டபாய ராஜபக்ச தான் அன்று போருக்கான கட்டளைகளையும் போருக்கு அடுத்த கட்டம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதையும் தீர்மானித்தவர். அப்படி பார்க்கின்ற போது இங்கு சரத் பொன்சேகாவின் கூற்றில் ஒரு முரண் இருக்கின்றது. போரின் இறுதி நாட்களில் ஏன் ஒரு யுத்த நிறுத்த முயற்சியை மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இது வேறு நாடாக இருந்திருந்தால் இந்த துரோக செயலுக்காக மஹிந்த ராஜபக்ச காலில் தூக்கி கட்டி கொலை செய்யப்பட்டிருந்திருப்பார். அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார். உப்பானியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக நமது அரசியலமைப்பின்படி அவருக்கு தண்டனை, அதிஉச்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறுகிறார். முன்னாள் ஜனாதிபதி மீது தனக்கு தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை என்றும் ராஜபக்ச நாட்டுக்கு இழைத்த அநீதிக்கு எதிராகவே தான் தொடர்ச்சியான கருத்துக்களை முன்வைப்பதாகவும் கோட்டபாய ராஜபக்ச கூறுகின்றார். இப்போது இருக்கக்கூடிய வினா, இந்த அரசும் என்ன கூறியது? இப்போது இருக்கக்கூடிய அரசும் நாங்கள் இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் அல்லது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்களை கைது செய்வோம். ஒருவேளை சரத் பொன்சேகா நீதி அமைச்சராக இருந்தால் என்ன, பாதுகாப்பு அமைச்சராக இருந்தால் என்ன, ஜனாதிபதியாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் அவரால் ஒரு கட்டத்தை தாண்டி நகர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்வார் என்று நம்புகின்றோம்.